ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போ எந்த விஷயத்த நீ யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் உனக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்க நான் இருக்கேன். நீ எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். இன்று இரவு பொழுதை சந்தோஷமாக தூங்கி நிம்மதியாக எழுந்துவான்னு சொல்றதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடியாம நீ இப்படி குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேதனைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இதோ இப்போதே இன்று இரவோடு இரவாகவே உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உன் இதயத்தின் மூலமாக நான் உனக்குள்ள புகுந்து உன்னை வழி நடத்தி நீ வாழ்க்கையில் வெற்றிகளை பெறுவதற்கான வழி காட்ட போகிறேன். நேரமும் காலமும் சரியாக இருந்துச்சுனாலே சகலமும் உனக்கு சரியாக அமைஞ்சிடும். உன்னை நல்ல முறையில் வாழ வைக்கவும் உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்கவும் இந்த வராகியமாக இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. நீ உன் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுற, நீ எவ்வளவு துக்கப்படுற, எவ்வளவு துயரத்தில் இருக்கன்னு தெரியாமல் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உன்னை அலட்சியம் செய்கிறாங்களே, உன்னை மதிக்காமல் பேசுகிறாங்களேன்னு கவலைப்படாத. அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் உன் அருமை பெருமைகளை நான் புரிய வைக்கிறேன். நீயும் உன்னை பற்றி எவ்வளவோ அவங்கள்ட்ட பேசி புரிய வைக்க முயற்சி செய்கிற. நீ நல்லவ, அவங்களுக்கு நல்லதை தான் செய்கிற. அவங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்கள பார்த்துக்கிற எல்லாமே சொன்னாலும் அதை புரிஞ்சுக்காம இன்னும் உன்னை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்க அந்த மனிதர்களுக்கு நீ யாருங்கிறதையும் உன் தியாகம் என்னங்கிறதையும் நீ படும் கஷ்டத்தையும் நான் புரிய வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் இப்போ மிகப்பெரிய அளவில் மாற்றம் வரப்போகுது. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு நீ நினச்ச இடங்களுக்கெல்லாம் உன்னை பயணப்படுத்தி கூட்டிகிட்டு போக போகிறேன். உன் வேதனைகளை மாற்றி உன் சோதனைகளை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காகவே இந்த வராகி அம்மா இப்போது வேக வேகமாக உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை பற்றி ஏன் இன்னும் உன்னால் புரிஞ்சுக்க முடியலை? நீ வாழ்க்கையில் நல்லது தானே செய்கிற, அப்புறம் எதுக்காக உனக்கு இந்த குழப்பமும் கவலையும்? நல்லதையே நினைக்கிற என் நல்ல பிள்ளைக்கு நம்ம போகிற பாதை சரியான தவறான்ற குழப்பம் வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ செய்கிறதெல்லாம் சரிதான்ற நம்பிக்கையோட தொடர்ந்து நகர்ந்து போய்கிட்டே இரு. நீ ஆசைப்படுறது போல கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறும். என் அருளால் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் இடைஞ்சல்களையும் சரி செஞ்சு உனக்கான அமைதியை நான் கொடுக்க போகிறேன். நீயும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இரு. கோபமோ எரிச்சலோ விரக்தி மனப்பான்மையோ உனக்கு வேண்டாமேன்னு செல்லமே. எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உனக்குள்ள வச்சுக்காம நேர்மறையான எண்ணத்தோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை கடந்து போக தயாராகு. என் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். என்னை சரணடைந்த உனக்கு எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நானே நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன். அனுதினமும் என்னையே மனசில் நினச்சி வணங்குற உனக்கு உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் உன் கடமையை செய்ய தவறாதே. கடமையிலிருந்தும் பொறுப்புகளிலிருந்தும் நீ பின்வாங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்படும் போது உன்னுடைய செயல்களில் எல்லாம் நானும் கலந்திருந்து உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன். யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காத விஷயத்தை இந்த வராகி அம்மா என்கிட்ட கேட்டினா கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். அது வேணும் இது வேணும்னு நீ என்கிட்ட பெருசாக எதுவும் கேட்கறதில்ல. ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக வாழணுன்ற ஒரு அடிப்படை உரிமையை தானே எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீ புன்னகை முகமாய் சந்தோஷமாய் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் இந்த வராகியமாக நான் செஞ்சு கொடுக்குறேன். உனக்கான நன்மைகளை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் கனவுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நனவாகி உன் வாழ்க்கையை நீ நிம்மதி பெருமூச்சோட வாழ போகிற. இனி நீண்ட காலம் நிரந்தரமாக நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நிற்பேன்னு செல்லமே. என்ன நடந்தால் உனக்கு சந்தோஷம் வருமோ, எது நடந்தால் ஓ மேலேயே உனக்கு நம்பிக்கை வருமோ, நிம்மதியாக வாழ்வியோ அதை கண்டிப்பாக இந்த வராகியம்மா நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் கூடவே நான் இருந்து வழிகாட்டி உனக்கு ஒளியாகவும் இருக்க போகிறேன். உன்னை சுற்றி சூழ முயற்சி செய்த இருள் எல்லாம் இப்போது பின்வாங்கி ஓடப்போகுது. நல்லதையே நினைக்கிற உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போலவே
நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். இந்த வராகி அம்மாவின் அருளால் உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது. எத்தனை தோல்வி அடைந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நீ துவண்டு போகாதே. உன்னை தூக்கி விடுறதுக்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையே கதின்னு நினச்சி வாழும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன். இப்போதைய சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் கூட இனி வரும் காலங்களில் உன் கைகள் தான் ஓங்கி நிற்க போகுது. அடுத்தவங்க மேலே பழி போடுறது சுலபம். ஆனால் வேறு யாராவது அதே பழியை உன் மேலே போட்டால் உனக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சு பாரு. எந்த சூழ்நிலையிலையும் யார் மீதும் பழி போடவோ யாரையும் குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ வேண்டாம். நல்லதையே நினச்சிக்கிட்டு நல்லதை செஞ்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு என் செல்லமே. இந்த ஜென்மத்தில் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை. ஆனாலும் உன் முன் ஜென்ம கர்ம வினை ஒன்று உன்னை பாடா படுத்துறதையும் வாட்டி வதைக்கிறதையும் பார்த்துட்டு தான் அதிலிருந்து உன்னை காப்பாற்றணும், உன்னை மீட்டெடுக்கணும்னு இந்த வராகியம்மா ஓடி வந்திருக்கேன். நிச்சயமாக நான் உனக்கான நல்லதை தான் செஞ்சு கொடுப்பேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாளாக மனமுருகி அழுது என்கிட்ட என்ன கேட்டியோ அதை இப்போது சரியான நேரத்தில் நானே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உனக்கு எது நல்லதோ அது அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். தேவைக்கு உன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறிஞ்ச மனிதர்கள் கண் முன்பாக உன்னை உயர்த்தி அவங்க மறுபடியும் வந்து உன்கிட்ட பேசுறதுக்கே யோசிக்கும்படியும் தயங்கும்படியும் உன்னை ஒரு மிகப்பெரிய ஆளாக மாற்ற போகிறேன். யாருக்கு உதவி செய்கிறதா இருந்தாலும் அது ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன்னு ஆர்வத்தோட ரொம்ப வேகமாக அன்போட உதவி செஞ்சு நீ எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க வேண்டாம். நல்லது செய்யணும், ஆனால் அதே நேரத்தில் ஏமாளியாக இருக்கக்கூடாது என் செல்லமே. சில பேர் அடுத்தவங்களை முழுசாக நம்பி அடுத்தவங்களுக்காக உதவி செய்ய போய் இவங்க சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஏமாந்து போய் நிற்கிறாங்க. நீ ஒருபோதும் அப்படிப்பட்ட தப்பான விஷயத்தை செஞ்சிடாத. ஏன்னா நீ நல்லா இருக்கும்போது வெற்றி பெறும்போது இந்த உலகம் உன் கூட வந்து கை கோத்து நிற்கும். தோல்வி அடைஞ்சிட்ட கீழே விழுந்துட்டேன்னா எல்லாரும் உன்னை விட்டு வேகமாக ஓடி ஒதுங்கிடுவாங்க. எதில் கவனமாக இருக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயல்களையும் சரியாக செய்ய பழகு. வாழ்க்கை வேக வேகமாக போயிட்டுருக்கு. அதில் நீ வளர்ச்சி அடைகிறத விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காத. உனக்கு கிடைச்ச வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் நீ கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறும். உன்னால் முடிஞ்ச நல்ல காரியங்களையும் புண்ணியங்களையும் நீ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உன் வாழ்க்கையில் அது உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். என் அருளால் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. இனிமேல் நீ யார்கிட்டையும் எதுக்காகவும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறப்போகுது. உன் குறைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு இந்த வராகியம்மா நானே உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உன் கடன் சுமையும் கஷ்டங்களும் தீர்ந்து போய் நிரந்தரமான நல்ல வருமானம் உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். விதி ஒரு கதவை மூடும்போது இந்த வராகியம்மா உனக்காக இன்னொரு கதவை நிச்சயமாக திறந்து வைப்பேன். நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்படாத. உன் கனவுகளை நனவாக்கி உன் முயற்சிகளில் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்க. எந்த விஷயத்தை நினச்சி நீ மனம் சோர்ந்து போய் இருக்காயோ அந்த விஷயத்தை உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுக்குறேன். எதையும் யோசித்து வாழ்க்கையில் வருத்தப்பட்டு வாழ வேண்டாம். வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்களும் துன்ப துயரங்களும் வரத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் நீ பயப்படாத. எங்கே இருந்தாலும் என்ன நடந்தாலும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு உன் செயல்களை செஞ்சினா உன் மனசில் இருக்க சங்கடங்களும் கவலைகளும் துக்கங்களும் தீர்ந்து போயிடும். பொறுமை மிகவும் அவசியம். நீ பேசுகிறத உன்னை சுற்றி இருக்கவங்களே தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் யோசித்து பார்த்து பேசு. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு குழப்பங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். அதையும் இதையும் யோசித்து கவலைப்படாத. உன் உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்வை கொடுத்து உன் வாழ்க்கையை வளமாக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொடுப்பேனே செல்லமே. உன் மன வேதனையும் தனிமையையும் துன்பத்தையும் பார்த்துட்டு தான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றணுன்ற முடிவோடு இந்த வராகியம்மா வந்திருக்கேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல
எல்லா விஷயங்களிலும் நீ எதிர்பார்த்த நன்மைகளை நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் பதட்டம் அடையாதே. எதை செய்கிறதா இருந்தாலும் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு செஞ்சீனா அந்த விஷயத்தில் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும். கூடிய சீக்கிரம் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் விதத்தில் உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். எந்த விஷயம் எப்படி நடக்க போகுதுன்ற கவலை உனக்கு வேண்டாம். எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே முன்னின்று உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக நான் பாடம் புகட்டி அவங்களுடைய தவறை உணர வைப்பேன். உன்னை உதாசீனம் செய்பவர்களை எல்லாம் நான் ஒரு கை பார்த்துக்கிறேன். எனக்கு பிரியமான பிள்ளையாகிய நீ எதை நினச்சும் மனசு கலங்காம தைரியமா தெம்பா வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு.